டெலிவரி பண்ணும்போது மதர் வந்து அன்கான்ஷியஸ் ஆகுற மாதிரியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து வரும். அட் த டைம் ஆஃப் டெலிவரி. ஓகே. அப்பதான் தெரிய வரும். ஓகே இவங்களுக்கு ஆல்ரெடி மாஸ்கிங் ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இசிஜி எக்கோ வந்து பிரெக்னன்ட் ஆன எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே எடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டெஸ்ட். கண்டிப்பா இந்த 3rd ட்ரைமஸ்டர்ல நம்ம பிஃபோர் டெலிவரி, பிஃபோர் லேபர் ரூம்க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கரெக்டாக இருக்கா? இசிஜி எக்கோ, ஹீமோகுளோபின், யூரின் கல்ச்சர், தைராய்டு லெவல் அண்ட் நம்மளோட சுகர் அண்ட் பிபி லெவல் வந்து கரெக்டான ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அண்ட் நார்மல் லேபருக்காக நம்ம இருக்கோம் ஆர் வாட் எவர் இட் இஸ், நம்மளோட பேபி ஹெட் பொசிஷன் எப்படி இருக்குது, தண்ணி லெவல் எப்படி இருக்குது, நஞ்சு கொடி எப்படி இருக்குது, கொடி சுற்றினது எப்படி இருக்குது, கொடி சுற்றி இருக்கா இல்லை சுற்றலையா, பேபி வெயிட் எப்படி இருக்குது, அண்ட் பேபியோட கலர் டாப்லர், பிளட் ஃப்ளோ டாப்லர் இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் அந்த அம்பிளிக்கல் ஆர்ட்ரி, மற்ற ஆர்ட்ரி ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்ப்போம், யூட்ரைன் ஆர்ட்ரி ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்ப்போம், அதெல்லாம் நார்மலாக இருக்காங்கிற டாப்லர் பற்றின ஒரு ஸ்டடி.